வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒருத்தனோட காதை வெட்டியிருப்பான். அந்த போஸ்ட்ல அப்படியே நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க. ஆப்போசிட் அவனுக்கு ஆளுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனை அடிக்க வராங்க. எப்பட்றா வந்துட்டு வெறும் கட்டையை வச்சுட்டு அவனோட காதை வெட்டினான்னு சொல்லிட்டு ஷாக்லையும் பார்க்குறாங்க. அவன் ஹீரோ முன்னாடி நடந்து வர அவனுக்கு எல்லாமே பயந்துடுறானுங்க. வராதங்கிறானுங்க. அப்படியே எட்டி ஒரு உதைக்க வரான் பாருங்க. அவன் அப்படியே பயந்துட்டான். கீழே இருக்கிறவன் பயந்துட்டு ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சிக்கிட்டே கேட்குறான். ஆனால் அந்த ஹீரோ வந்துட்டு அப்படி கோவத்தில் வந்துட்டு அவனோட காசை கொடுங்கடா, எதுக்கடா கொடுக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின உடனே வந்துட்டு அப்பதான் வந்துட்டு அந்த கீழே இதுக்கு முன்னாடி ஒருத்தனை வந்துட்டு அவனுங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சிருப்பானுங்க. அவன் வந்துட்டு காசு எடுத்துட்டு வரான். இது எனக்கு கொடுக்க வேண்டிய காசோட இது அதிகமா இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இது வந்துட்டு நானே எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவன் ஹீரோ வந்துட்டு நீ எடுத்துட்டு போ, அது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறான். அதுக்கு உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றான் வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, சாரி நான் உன்னை தெரியாம வந்துட்டு உன்னை மேலே தூக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறான். அவங்க சொன்னனால தான் நான் தூக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் உடனே வந்துட்டு ஆப்போசிட்ல இருந்த அந்த சின்ன பையன் வந்துட்டு இல்லை பரவாயில்ல எனக்கு தெரியும், நீ அவங்களால தான் வந்துட்டு அவங்களுக்கு பயந்துட்டு தான் என்ன தூக்கணும்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒன்று யோசிக்காம வந்துட்டு உடனே கிளம்புறது பார்க்குறான். உடனே இவனும் இந்த பொண்ணு வந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரி சொல்லிட்டே இருக்கா அழுதுகிட்டே வந்துட்டு. அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல, நான் இது ஒன்றும் எனக்கு வந்துட்டு கவலை இல்லை, இது எப்பயும் நடக்கிறது தானே அப்படின்ட்டு. இவ்வளோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே நின்றுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரோலை பிடிச்சி பரவாயில்ல விட பார்த்துக்கோ எல்லாம் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு அவனும் வந்துட்டு இது பண்ணுறான். அவன் அந்த காசை எடுத்துட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். கிளம்புனது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ வந்துட்டு அவன் அந்த பொண்ணு வந்து உடனே டாட்டா காமிச்சிட்டு உடனே ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பான். ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்பான். அவன் வந்துட்டு யோசிச்சுட்டே அவளை பார்ப்பான். பார்த்துட்டு எனக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு நீ எங்கே இருந்து கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லி அங்கே இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்பி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பொறுமையாக நடந்து போகிறான். அப்புறம் வந்துட்டு அவனோட வாழை அப்படியே பொறுமையாக உள்ளே வச்சுட்டு, அது அவனோட வால் இல்லை, அவன்கிட்ட எடுத்த வால் தான், அதை உடனே பொறுமையாக கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்படியே வாழை தான் ஒரு 2 தூரம் போனோன்னே விட்றாக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரே வேகம் தான், எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஷாக்லேயே பார்த்துட்டு இருப்பான். அங்கே அப்படியே போய் பார்த்தா வந்துட்டு ஒரு பொண்ணு விட்டு தான் வந்திருப்பான். இவன் வந்துட்டு அது பார்த்தா வந்து அவன் தங்கச்சி வீடு அப்படிங்கிற மாதிரி இதில் கதையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ரோஸ் எடுத்துகிட்டு இருப்பான். ரோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு அந்த போய்ட்டு டோரை தட்டுவான். அந்த பொண்ணு வெளியே வரணும்னு நினச்ச உடனே உடனே திரும்பி நடக்க ஆரம்பிப்பான். ஆனால் உடனே பார்த்தா அந்த பொண்ணு வந்து வெளில வந்தோடனே அப்படியே ஷாக் திரும்பி பார்ப்பான். அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு பொறுமையாக வந்துட்டு பார்ப்பான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டு பார்ப்பான். வந்துட்டு உனக்கு என்னாச்சு, என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்ப்பாங்க. ஓ நான் உசுரோட அந்த பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு இறந்துருப்பான். அதே மாதிரி வந்துட்டு இவன் பார்க்குறான் வந்துட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஷாக்லேயே பார்த்துட்டு இருப்பான். ஒரு வழியாக வந்துட்டு நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தத்திலே பார்த்துட்டு இருப்பான். அவன் உடனே வந்துட்டு அங்கேருந்து வந்து வா உள்ளே வா, உனக்காக டின்னர் வச்சிருக்கான், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுவான். இவனும் உடனே ஹீரோ வந்துட்டு உள்ளே வந்துடுவான். அவன் சிரிச்சுட்டு வந்துட்டு ஹேய் நல்லா இருக்கிறியா, எங்கே போனேன் நீ வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக தான் அந்த பூவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஆனந்தமாக வந்துட்டு அதை வாங்கிக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி உடனே இருந்தால் சாப்பிடு, இதெல்லாம் வந்துட்டு உனக்கு தான் வந்துட்டு எல்லாமே எவ்வளோ நாள் வந்து சாப்பிடு அப்படிங்கிறான். அவன் அந்த பழைய ஞாபகத்தை யோசிச்சு பார்க்குறான். அந்த டீமன் வந்தது அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே தங்கச்சி வந்துட்டு அவங்க தலையில் வந்து கை வைக்கிறாரு. என்னாச்சு, என்ன யோசிக்கிறா, ஏதாச்சும் அவன் தலைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, பைக்குமே பிடிச்சா ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இல்லை எதுவும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, அப்படிலாம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோ சொல்லிட்டு ஆனால் உடனே மாட்டாது, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ வந்துட்டு ஆனால் வந்துட்டு அவள் அப்படியே பொறுமையாக சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு வந்துட்டு உனக்கு ஒன்று இருக்குது, வரேன் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் சொல்லிட்டு போடுவான். போயிட்டு பொறுமையாக பார்த்தா வந்துட்டு போயிட்டு ஒரு பொருளை எடுப்பான், எடுத்துகிட்டு வருவான். அது ஒரு பேரல் மாதிரி இருக்கும். அந்த பேரில் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற எலி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அந்த பேரில் தூக்கி வந்து பொறுமையாக வைப்பான். உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேருமே ஷாப்பில் இருப்பாங்க. பார்த்தா காசு அது பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அகாடமியில் சேர்றதுக்கான அவன் வந்து சேர்த்து வச்சுருப்பான். அந்த காசு வந்துட்டு உனக்கு கிஃப்டாக தரேன் அப்படின்பான். ஹீரோ வந்துட்டு ஓ ஆனால் வந்துட்டு இந்த காசு எனக்கு 10 தெரியலையே, நான் பெரிய அகாடமியில் படிக்க போகிறேன், ஆனால் இது 10 எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னான். அதோட அந்த பார்த்து வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க.